பீட்ரூட் ஜூஸ் ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. இதனால்தான் மக்கள் மத்தியில் பிரபலமாக உட்கொள்ளப்படும் பிரதான உணவாகும். இதில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிரம்பியுள்ளன. இருப்பினும் இந்த ஜூஸை எல்லோரும் அதிகமாக குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. யாரெல்லாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடாது என்பது பற்றிய புரிதல் மக்கள் மத்தியில் இருப்பதில்லை. இந்த பதிவில் அது சார்ந்த முழு உண்மையை தெரிந்து கொள்வோம். உடலில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பீட்ரூட் சாறு குடிக்கலாம். இது அவர்களின் உணவில் ஒரு சத்தான பானமாக இருக்கும். இது வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் டயட்ரி நைட்ரேட்டுகளின் நல்ல ஆதாரத்தை வழங்குவதால் ஒட்டுமொத்த உடல் இயக்கங்களுக்கும் நல்லதாகும். மற்றும் தடகள வீரர்கள் பீட்ரூட் சாறு குடிப்பதால் அவர்களின் செயல்திறன் மேம்படுவதாக சொல்லப்படுகிறது. பீட்ரூட் ஜூஸில் அதிக அளவு ஆக்சிலேட்டுகள் உள்ளன. இது சில நபர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகுவதற்கு பங்களிக்கும். உங்களுக்கு சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் பீட்ரூட் சாறு உட்கொள்வதை தவிர்ப்பது அல்லது கட்டுப்படுத்துவது நல்லது. எனவே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் பீட்ரூட் சாறு குடிப்பது நல்லது. பீட்ரூட் ஜூஸில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி அதிக ஆற்றலை வழங்குகிறது. பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இரத்த அழுத்தத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது நன்மை பயக்கும் என்றாலும் ஏற்கனவே குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு குறைந்த இரத்த அழுத்தம் இருந்தால் அல்லது இரத்த அழுத்தத்தை சீராக்க மருந்துகளை எடுத்துக்கொண்டால் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதற்கு முன் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும்.